ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லி என்ன லஞ்ச் கொடுக்குறதுன்னு யோசிக்கிறதுக்கே பெரிய யோசனையாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கொஞ்சமாக சாதம், அது கூட மிளகு ரசம். இந்த மிளகு ரசம் எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இது கூடவே ஸ்நாக்ஸுக்கு கட் பண்ணி வச்ச கொய்யாப்பழம். என்னோடய பையன் கொய்யாப்பழத்தை இப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டான். அது கூட மிளகாத்தூள் உப்பும் கலந்து இந்த மாதிரி ஸ்பைசஸை மேலே ஆட் பண்ணோன்னா விரும்பி சாப்பிடுவான். அப்புறம் இது கூட 2 பீஸ் கொக்கோ மிட்டாய், 2 பீஸ் எள்ளு மிட்டாய் நான் கொடுத்து விட்டுருக்கேன். அவ்வளோதான், இதோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரச சாதத்துக்கு சைடிஷ்ஷாக பாயில் பண்ண எக்கை இந்த மாதிரி பெப்பரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு அப்பளம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய பையன் எல்கேஜி தான் படிக்கிறான். ஸோ அவனுக்கு 3 மணி வரை தான். அதனால் சிம்பிளாக கொஞ்சமாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம டெய்லி கொடுத்து விடுற லஞ்ச் பாக்ஸில் கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான பேப்பர் ரோஸ்ட் தோசை. கிறிஸ்பியான தோசை பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான். இது கூட நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 1 மினிட் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. பாருங்கள், தோசை 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை சிக்கன் கிரேவியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான, டேஸ்டான, ஹெல்த்தியான ஒரு மீல்ஸ் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.